சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. கள்ளசாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லிட்டு மக்கள் பேனர் வச்சாங்க. அது இரவு பகல் எந்த நேரமா இருந்தாலும் காடு, சுடுகாடு, வயல் அப்படிதான் ரிமோட்டில் தான். ஏன்னா அங்க எல்லாமே விவசாய லேண்டா இருக்கும். அந்த காட்டுக்குள்ள தான் பதுக்குவாங்க. அங்க பாம்பு இருக்கும், எது கடிச்சாலும் இல்ல. நெல் வயலுக்குள்ள பதுக்கி வைப்பாங்க, தோண்டி சுடுகாட்டுல பதுக்குவாங்க. ஈவன் பணத்தை கூட தோண்டி எடுத்துருக்காங்க. ஆனா பக்காவா தகவல் கொடுப்பாங்க. மக்கள் உதவி இல்லாம இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது. மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போலீஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம் தகவல், ஆனால் கேட்குறது யார் விற்கிறாங்களோ அவங்க வந்து எங்களை கேட்குறாங்க, நீ ஏன் தகவல் சொன்ன அப்படின்னு. அது இருக்கும். வியாபாரி ஒருத்தர் தான் இருப்பாரு, அவர் அடிச்சு உடைக்கலாம், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதனால ஒரு கூட்டமாக போயிட்டு பெண்கள் அடிச்சு உடைச்சா யாரும் கேட்க போறதே கிடையாது. இல்லை, அவங்களுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கு, பலம் இருக்கு, அழுத்தம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. பெரிய நெட்வொர்க்லாம் அவனுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா பொதுமக்கள் வந்துட்டு போராட ஆரம்பிச்சாங்கன்னா அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 மாசம் நான் ரெய்டு பண்ணல, ஏன்னா அப்போ MP எலெக்ஷன். அதே மாதிரி தான் இப்போ இந்த 3 மாசம் போலீஸ் ரெய்டு இல்லாத போதுதான் இந்த கள்ளச்சார வியாபாரிகள் ஈஸியா வந்துட்டு இந்த கள்ளச்சாராயத்தை அவங்க வித்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல கள்ளக்குறிச்சியில வித்த இடம், காவல் நிலையம் இருந்த தொலைவுன்னு நீங்க பார்த்துருக்கீங்க. நடந்து வந்தா பார்த்துருக்கேன். எப்படி நடக்கும்? அவன் அக்கா விற்பா, தங்கச்சி விற்பான். அவன் சரக்கு அடிச்சு உடைச்சாலும் மறுபடியும் அவன் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்துகிட்டு தான் இருக்கும், அவன் வித்துக்கிட்டு தான் இருப்பா. இல்லை, இப்போ இத்தனை உயிர் போயிடுச்சு, அப்போ வந்து திரும்ப அவங்க வருவாங்க, திரும்ப விற்பாங்க. இதுதான் நிலைமையா இருக்குமா? திரும்ப விற்பாங்கிறதுக்கு தான் ரெய்டு பண்ணதுக்கு தான், கண்ட்ரோல் பண்ண தான் போலீஸ் இருக்கும். போலீஸையும் க்ளோஸ் பண்ண முடியாது, குற்றங்களையும் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ எப்போதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்? மக்கள் இருக்கிற வரையும், குடிகாரங்க இருக்கிற வரையும் இது நடந்துகிட்டு தான் இருக்கும். டிமாண்ட் இருக்குல்ல, கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, அதிகாரிகளினுடைய பொறுப்பு. முதல்ல வந்துட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி சாராயமே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குன்னு சொன்னார்ல. ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் எடுத்துட்டோம், அப்புறம் விஷச்சாராயம் எங்கே இருக்கிற வியாபாரிகள் மேல கேஸ போடுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால குடிக்கிறவன் இருக்கதான் செய்வான். ஒரு டி அடிக்ஷன் சென்டர் வைங்க. இத்தனை உயிர் போனதுக்கு யார் பொறுப்புன்னு பாக்குறீங்க? எல்லாரும் பொறுப்பு. சிஎம்ல இருந்து கடைநிலை ஊழியர், ஒரு வார்டு மெம்பர்ல இருந்து MLA, MPs, போலீஸ், அந்த கட்சியில இருக்காங்களே, நான் மாவட்டம், வட்டம் எல்லாம் தான் பொறுப்பு. அப்போ அரசியல் அழுத்தம் அப்படின்றதெல்லாம் இருந்ததா? ஆமா, அரசியல் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு தான் டிரான்ஸ்போர்ட்டே பண்றான். இப்ப கண்ணுக்குட்டி வீட்டுல CM ஓட போட்டோ இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவனும் ஓட்டு போடுறான்ல. அத்தனை பாரும் வந்துட்டு நான் வந்து மந்திரிக்கு சொந்தக்காரரு, நான் அந்த ஜாதிக்காரரு, அவரோட உறவு. அப்போ உங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லையா? மேற்கொண்டு நான் நடவடிக்கை என்னத்தை எடுத்தேன்? நான் வந்துட்டு போய் அடிச்சு உடைப்பேன். அடிச்சு உடைச்சு எல்லா பாத்திரம் பண்டத்திலையும் எல்லாரும் குடிக்கிறவனை எடுத்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணுவேன். இப்போ டாஸ்மாக்ல வித்தாகணும். இத்தனை கோடி வரணும்னு சொன்னா அத்தனை கோடி நாங்க வரணும். இல்ல கள்ளசாராயம் போதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எங்களுக்கு ADGP, SP, பெரிய அதிகாரிகள், செக்ரட்டரி எல்லாரும் இருக்காங்க. எதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ப கள்ளசாராயம் ஓடுதா? போலீஸ்க்கு மாமூல் வருதா? ஏன் டாஸ்மாக்ல இவ்வளவு விலை குறைஞ்சு போச்சு? ஏன் இவ்வளவு வருமானம் வரல? மரக்காணத்துக்கு பிறகு டெத்து, விஷச்சாராயம் வந்திருக்கவே கூடாது. நம்ம அதுக்காக ஒரு சிரத்தை எடுத்து மக்களோட உயிரை பாதுகாப்பதற்கு நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு தான் அர்த்தம். நீங்க ஓய்வு பெற்றதன் பிறகு இப்படி சொல்றீங்க, இன்னைக்கு காவல்துறை வந்து இப்படிதான் செயல்படுதுன்னு. அன்னைக்கு காவல்துறை எப்படி செயல்படுது? என்னைக்கும் காவல்துறை ஒரு அடிமையான துறை தான், பேசவே முடியாது. சமீபத்தில் நடந்த நிகழ்வு, இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த விஷச்சாராயம் எத்தனை உயிர்களை பலி வாங்கியிருந்தது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் காவல்துறை அதிகாரி, இன்றைக்கும் ஓய்வு பெற்று மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி மனுஷி நான். ஆனாலும் நான் வேலை பார்த்த 3 ஆண்டுகள் விழுப்புரம் ஹெட்குவார்ட்டர்ஸ் ADSP-யாக நான் வேலை பார்த்த மாவட்டத்தில் என்னுடைய மக்கள் பரிதாபமாக செத்து கொண்டிருப்பதை நினைத்து நான் கண்கலங்கி மனவேதனையோடு உங்களிடத்தில் இந்த பேட்டியை நான் கொடுக்கிறேன். நிச்சயமாக இப்படி ஒரு நிகழ்வு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடாது. இதற்கு பொறுப்பு இன்றைக்கு CM முதல் கடைசி இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பர் வரை, இன்றைக்கு வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த மரணத்தில் பொறுப்பு. இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. இதற்கு பிறகு CM என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அதற்காக தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ இதற்கு முந்தைய காலகட்டம் சொன்ன மாதிரி விழுப்புரம் ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருந்த சமயத்திலேயே நீங்கள் அங்கே அதிகாரியாக இருந்திருக்கீங்க. அப்போ இந்த கள்ளச்சாராயம், இந்த விஷச்சாராயம் இதனுடைய போக்கு அப்படின்றது எப்படி இருந்தது? ஏன்னா இங்கே பேசும்போது 25 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு வியாபாரமானது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தது? நான் விழுப்புரத்தில் வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ் ADSP-யாக தான் இருந்தேன். ஆனால் நான் நாகப்பட்டினத்தில் மதுவிலக்கு ADSP-யாக இருந்தேன்.
ஏன்னா நாகப்பட்டினத்தில் 2014-15 1.5 ஆண்டுகள் மதுவிலக்கில் நான் வேலை பார்த்தேன். இதில் வந்துட்டு வைட்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஈஸியாக, அதாவது வெளி மாநில சாராயம் கடத்தக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் எதுனா நாகப்பட்டினம். ஏன்னா காரைக்கால் நடுவில் இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரி, அது வந்து கடலூர், விழுப்புரம், இப்போ கள்ளக்குறிச்சி. இதுதான் வந்துட்டு ஈஸியாக கடத்தல் பண்ணுவாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. பாண்டிச்சேரி சாராயமும் வரும், வெளி மாநிலத்திலேருந்தும் ஈஸியாக அங்கே அந்த வழியாக கொண்டாந்துருவாங்க. அதனால் இந்த ஃப்ளோ ஆஃப் இலிசிட் அரக்குங்கிறது இந்த மாவட்டங்களுக்கு நிறைய இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கொடுத்து போஸ்டிங் போட்டதே வந்துட்டு நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துலேயும் நம்பர் 1 கள்ளச்சாராயம் இருக்கும். அதை வந்து எராடிகேஷன் பண்ணுறதுக்கு என்னுடைய முயற்சி என்னென்னா, மக்களுடைய மனதை நான் கெயின் ஓவர் பண்ணேன். ஃபஸ்ட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டினேன். என்னென்னா, நான் வந்துட்டு உங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், நீங்கள் தகவல் கொடுத்தா அது அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கு தெரிவிக்கப்பட மாட்டாது, என்னை நம்பி நீங்கள் தகவல் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர், உங்களுடைய உறவுகள் தான் அழிந்து போகிறாங்க. இதை தடுப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் தகவல் கொடுக்கலன்னா எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒழிக்க முடியாது. அதனால் கட்டாயமாக நீங்கள் எனக்கு தகவல் கொடுக்கணும். நான் வந்து இந்த தகவலை யாருக்கும் சொல்ல மாட்டேன், என்னை நீங்கள் நம்புங்க, நான் லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி அப்படின்னு மக்கள்கிட்ட போயிட்டு, குறிப்பாக பெண்கள்கிட்ட, சிறு பிள்ளைகள்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர்ஸை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி அவங்க தகவல் கொடுத்தாங்க. அந்த தகவலில் தான் என்னால் கள்ளச்சாராயத்தை அங்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த ஊரில், கீவளூரில் பேனரே வச்சாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லிட்டு மக்கள் பேனர் வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னால் முடிந்த அளவுக்கு அதுக்கு வந்து போலீஸ் வந்துட்டு என்னுடைய அதிகாரிகள், என்னுடைய சபார்டினேட்ஸ் கூட துணை நின்னாங்க. ஏன்னா நான் தகவல் தெரிவிக்க மாட்டேன், என்னோடய சபார்டினேட்ஸ்க்கெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தகவல் போயிடும் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தராச்சும் சொல்லிவிடுவாங்க. இப்போ மேடம் ரைடு வராங்க, அந்த இடத்துல பதுக்கியிருக்காங்கன்னு எப்படியும் சொல்லிவிடுவாங்க, எப்படியும் தகவல் போயிடும். அதனால் நான் வந்துட்டு போகிறத சொல்லவே மாட்டேன். என்னோடய ஜீப்பில் ஏறி உட்காந்து என்னோடய டிரைவர் நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மட்டும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு இங்கே போ அங்கே போன்னு சொல்லுவேன். அங்கே போனோடனே இந்த இடத்துல தோண்டி எடுங்கன்னு சொல்லுவேன். அது இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும், காடு சுடுகாடு, எந்த வயல் அப்படி தான், ரிமோட்டில் தான். ஏன்னா அங்கே எல்லாமே விவசாய லேண்டாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தான் பதுக்குவாங்க. அங்கே பாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், எது கடிச்சாலும் இல்லை. அந்த வயலுக்குள்ளே நடந்து போவோம். நெல் வயலுக்குள்ளே பதுக்கி வைப்பாங்க, தோண்டி ஆற்று மணலில் பதுக்கி வச்சுருவாங்க, கடல் மணலில் பதுக்குவாங்க. எந்தெந்த ஏரியாவில் ரிமோட்டு சுடுகாட்டில் பதுக்குவாங்க. ஈவன் பணத்தை கூட தோண்டி எடுத்துருக்கோம் நாங்கள் அந்த இடத்துல சொல்லி, பக்கத்து இடத்துல புதைச்சிருப்பாங்க, தெரியாது நமக்கு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப அது ரிஸ்க்கானதான். அந்த கள்ளச்சாராயத்தை பதுக்கிற இடம் போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத இடமா இருக்கும். ஆனால் பக்காவாக தகவல் கொடுப்பாங்க. மக்கள் உதவி இல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது. எந்த துறை நினைச்சாலும், காவல்துறையெல்லாம் முடியவே முடியாது. மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாகையில் உங்களுடைய அந்த பணி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். அந்த பேனர் வச்சதாகட்டும், உங்களை பாராட்டுறதாகட்டும், அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ திறம்பட செஞ்சுருந்தீங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தகவலில் ரகசியம் காக்கப்படும் அப்படின்றது, ஏன்னா கருப்பு ஆடுகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்கன்னு. இப்போ நம்ம கள நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த மக்கள் சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போலீஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம் தகவல், ஆனால் கேட்குறது யார் விற்கிறாங்களோ அவங்க வந்து எங்களை கேட்குறாங்க, நீ ஏன் தகவல் சொன்ன அப்படின்னு. ஸோ இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம்? அது இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு ஊரில் வந்து கள்ளச்சாராயத்து வியாபாரிக்கு ஒருத்தர் எதிரியாகவே இருப்பாங்க. அப்போ அவங்க தான் தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சமயத்தில் வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா சில சமயத்தில் அந்த தகவல் போகும், யார் வேணாலும் கொண்டு போவாங்க. அதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து ரகசியமாக அவங்க சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி மக்களும் வந்துட்டு போயிட்டு அந்த கள்ளச்சாராய வியாபாரி ஒருத்தர் தான் இருப்பார், அவரை அடித்து உடைக்கலாம், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதனால ஒரு கூட்டமாக போயிட்டு பெண்கள் அடித்து உடைச்சா யாரும் கேட்க போகிறதே கிடையாது. இல்லை, அவங்களுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்குது, பலம் இருக்குது, அழுத்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய நெட்வொர்க்லாம் அவனுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா பொதுமக்கள் வந்துட்டு போராட ஆரம்பித்தாங்கன்னா அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு போராட ஆரம்பித்தாங்க, சட்டத்தையே மாற்றினாங்கல்ல. அதை மாதிரி இந்த சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு போராட முடியாதா? பல முறை நாங்கள் புகார் கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. அப்படி பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் இப்போ தமிழகம் முழுசும் விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் போயிட்டு இருக்குமே, வேலை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லிமிட்டில் வந்துட்டு ஒரு 30 வில்லேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல்வராயன் ஹில்ஸ்லேயே 190 வில்லேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இன்றைக்கி மலையில் ஒரு ரைடு ஏறினாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி சாயங்காலம் ஆகும் வரதுக்கு திரும்ப. அப்போ கீழே இருக்கிறவங்க விற்றுக்கிட்டு இருப்பாங்க.
கள்ளச்சார வியாபாரிகள் ரிமோட் ஏரியாவில் போலீஸ் நடமாட்டம் இல்லாத இடத்துல ரெய்டு வர முடியாத இடத்துல தான் வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பிவி யூனிட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, ஒரு 10 போலீஸ் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் ரைட்டராக இருப்பார், ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவார், ஒருத்தர் லீவில் போவார், ஒருத்தர் சிக் ஆகிடுவார், ஒருத்தர் கம்ப்யூட்டர் பிசியாக இருப்பார். 6 பேர் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு 30 வில்லேஜ்னால் பார்த்துக்கோங்களேன். அது கஷ்டம். அந்த அந்த ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கும். வெஹிக்கிள் வந்துட்டு சரியாக இருக்காது. இரவு பகலாக வந்துட்டு வேலை பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். அதை மாதிரி வந்துட்டு ப்ரொஹிபிஷனில் மட்டும் 1 வருஷம் தான் வேலை பார்க்க முடியும். ஏன்னா கம்ப்ளீட் ரெய்டு இருக்கும். அதனால் வந்துட்டு லாண்ட் ஆர்டருக்கும் பல டியூட்டி எடுத்துப்பாங்க. பல இப்போ விவிஐபிஸ் இப்போ எலெக்ஷன் பந்தோபஸ்து இதில் கம்ப்ளீட்டாக ரெய்டு இருக்காது. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. 2014 2 மாதம் நான் ரெய்டு பண்ணலை. ஏன்னா அப்போ எம்பி எலெக்ஷன். அதே மாதிரி தான் இப்பயும். இந்த 3 மாதம் போலீஸ் ரெய்டு இல்லாத போது தான் இந்த கள்ளச்சார வியாபாரிகள் ஈஸியாக வந்துட்டு இந்த கள்ளச்சாராயத்தை அவங்க விற்றுருக்குறாங்க. சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னு தான் இப்படிப்பட்ட இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து விற்று இந்த மாதிரி ஒரு டெத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ போலீஸினுடைய கண்காணிப்பு இந்த எலெக்ஷன் டைமில் குறைவாக இருந்திருக்கும், ரெய்டு இல்லாமல் இருந்திருக்கும். இது என்னுடைய சர்வீஸ்லையும் இந்த அனுபவம் உண்டு. எனக்கும் ஏடிஜிபி மெமோ கொடுத்துருக்காங்க. நீ 2 மாதம் ரெய்டு பண்ணலன்னு. அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்குறேன். 2 மாதம் நான் கிருஷ்ணகிரி போனேன், தருமபுரி போனேன், சேலம் போனேன். மோடி வந்தாங்க, ராஜ்நாத் சிங் வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு நானே பதில் கொடுத்துருக்கேன். என்னை விட்டால் தானே நான் ரெய்டு பண்ண முடியும். அப்போ போலீஸ் ஆப்சன்ஸில் தான் வந்துட்டு இவங்க விற்பாங்க. இல்லை, நீங்கள் காவல்துறையில் இருந்ததன் அடிப்படையில் என்ன ஒரு டிராபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, ரிமோட்டான ஏரியாவில் தான் விற்பாங்க, காவல்துறை அணுக முடியாத ஒரு இடத்துல விற்பாங்கன்னு. இந்த சம்பவத்தில் கள்ளக்குறிச்சியில் விற்ற இடம் காவல் நிலையம் இருந்த தொலைவுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடந்து வந்தால் பார்த்துடலாம். எப்படி நடக்குது? அது உண்மைதான். என்னென்னா, நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது எங்கள் கலெக்டரேட் எஸ்பி ஆஃபீஸை சுற்றி கள்ளச்சார வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் ரெய்டு அடித்து பிடிச்சிட்ருக்குறோம். ஏன்னா அது அவங்க பர்மனெண்ட் ஹவுஸாக இருக்கும். அவன் மாற்றிட்டு போக மாட்டான். இது பெட்டி அஃபென்ஸ் மாதிரி தான். அவனை இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்துட்டோன்னு சொன்னால் பெயிலில் வந்துடுவான். அவன் அக்கா விற்பா, தங்கச்சி விற்பா. அவன் சரக்கு அடித்து உடைச்சாலும் மறுபடியும் அவன் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அவன் விற்றுக்கிட்டு தான் இருப்பான். இது அஃபென்ஸ் பெட்டி அஃபென்ஸு. நீங்கள் ஓன் பெயிலில் வரலாம், ஸ்டேஷன் பெயிலில் வரலாம். விற்கிறவன் நோயாளியாக இருப்பான், வயசானவங்க இருப்பாங்க. அவங்கள கொண்டாந்து லாக்கப்பில் வச்சா அவங்க டெத் ஆகிடுவாங்கன்னு பயம் இருக்கும். நைட்டில் வைக்க மாட்டோம் நாங்கள், கஸ்டோடியல் டெத் ஆகிடும்னு சொல்லிட்டு. அதனால் பக்கத்தில் அவன் வீடு இருக்குன்னு சொன்னால் அவன் ரெசிடென்ஸ் அதுதானே பர்மனெண்ட் ரெசிடென்ஸ். அவன் எங்கே போவான்? அவன் சராய வியாபாரின்னு கேஸ் தான் நம்ம போடுறோம். அவன் குடிசையெல்லாம் பிரித்து விட முடியாது. நம்ம வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போன்னு சொல்ல முடியாது என்ன. அதனால் இப்போ ஜட்ஜி இருக்காருன்னா போய் சாராய ரேடா பண்ணிகிட்டு இருப்பார், இல்லை எஸ்பி போய் சாராய ரேடா பண்ணுறாரு. அது ஒரு குறிப்பிட்ட போலீஸ்க்கு தானே வேலை. இங்கே பண்ணிவிட்டு இன்றைக்கி ரைட் அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு போனால் மறுபடியும் விற்பான். இல்லை, இப்போ இத்தனை உயிர் போயிடுச்சு, அப்போ திரும்ப அவங்க வருவாங்க, திரும்ப விற்பாங்க. இதுதான் நிலைமையாக இருக்குமா? ஆமாம், திரும்ப விற்பாங்க தான். ஏன்னா நாங்கள் தான் அதுக்கு தான் போலீஸ் எதுக்கு இப்போ சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க? திரும்ப விற்பாங்கங்கிறதுக்கு தான், ரெய்டு பண்ணுறதுக்கு தான், கண்ட்ரோல் பண்ண தான் போலீஸ் இருக்கும். போலீஸையும் க்ளோஸ் பண்ண முடியாது, குற்றங்களையும் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ எப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்? மக்கள் இருக்கிற வரையும், குடிகாரங்க இருக்கிற வரையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். டிமாண்ட் இருக்குல்ல, குடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, அதிகாரிகளினுடைய பொறுப்பு, எல்லாருடைய பொறுப்பு தானே. ஆமாம், அங்கே சாராயத்தை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். இப்போ டாஸ்மாக் இருக்கக்கூடாது. அப்போ நல்ல சாராயம், இந்த கெட்ட சாராயம், அந்த சாராயம், இந்த சாராயம், எல்லா சாராயமும் ஒன்று தான். இதை குடித்தாலும் அவன் சாக தான் போகிறான், அதை குடித்தாலும் சாக தான் போகிறான். முதல்ல முதலமைச்சர் சொன்ன மாதிரி சாராயமே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோன்னு சொன்னார்ல. ஃபஸ்ட்டு டாஸ்மாக் எடுத்துட்டோம், அப்புறம் விஷச்சாராயம் எங்கே இருக்கிற வியாபாரிகள் மேலே கேஸை போடுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால் குடிக்கிறவன் இருக்க தான் செய்வான். ஒரு டி அடிக்ஷன் சென்டர் வைங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவன் குடி நோயாளி தான். அவன் மனசும் அவனுடைய உடம்பும் அவனுடைய மனசும் அங்கே தான் போகும். அவனை திருப்பி கொண்டு வர முடியாது. அவன் டாஸ்மாகில் குடித்தாலும் அவனுக்கு மரணம் தான். அது ஸ்லோ டெத், இது இமிடியேட் டெத், அவ்வளோதானே தவிர அவன் அவன் தன் நிலையில் இல்லவே இல்லையே. அவன் நோயாளி, குடி நோயாளி. அவனுக்கு பேர், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜெனரேஷனை நம்ம காப்பாற்று, இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த நோயாளிக்கு கொடுத்தாலும் அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றலாம். அதனால் 1937க்கு முன்னாடி வீட்டில் குடித்தாலும் போய் ரேடி அடித்து குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதை மறுபடியும் கொண்டாந்தாத தான் இந்த தமிழக ஆண்களை காப்பாற்ற முடியும். இல்லாட்டினா இது தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் வேண்டான்னா டாஸ்மாக் சாராயத்தை குடிப்பார். இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வைக்கலாம் அப்படின்றீங்க. இது எவ்வளவு சாத்தியம்? ஏன்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களினுடைய எண்ணிக்கை 10, அதனால தான் இதெல்லாம் தடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. குடியே இல்லாட்டினா, எங்கேயுமே குடி இல்லாட்டினா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் நல்லா ஆயிடுவான். இன்னைக்கு விஷச்சாராயம் குடித்தவன் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு மறுபடியும் குடிக்கிறான். அப்போது குடி எங்கேயுமே இல்லை, சாராயம் எங்கேயுமே இல்லைன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பொழைச்சிப்பான்.
மறுபடியும் சாராயத்தையும் வச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தா மறுபடியும் குடிப்பான். என்னோட 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 ஆஃபீஸ் சூப்பரண்ட் ஒருத்தர் அப்படி தான். அவங்க மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை, வீட்டில் அடி. அவருக்கு கூப்பிட்டு நான் டிடிகே ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனேன். 25,000 செலவு பண்ணி அந்த அம்மா எல்லாம் மருந்து மாத்திரலாம் மாதக்கணக்கில் தங்கி கவுன்சிலிங்லாம் வந்து அவங்க கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளில் குடிக்க முடியாத தூக்கு போட்டு செத்து போயிட்டார் அந்த சூப்பரண்ட். கடைசி மரணம் தான் அவங்களுக்கு. அவங்க அதுலேருந்து மீட்கவே முடியாது. குடியே இல்லாத ஆக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். குடியை வச்சுக்கிட்டே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது பிரயோஜனமே கிடையாது. மறுபடியும் அங்கே தான் போகும் அவங்க மனசு. குடிச்சிருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, மறுபடியும் குடிக்கணும்னா குடிச்சிருவாங்க. அப்போ அதுவே இல்லை அப்படின்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். வேற வழியே கிடையாது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு பொறுப்பை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது பனிஷ்மெண்ட்டை சிவியராக வந்துட்டு கொடுக்கணும். அது விற்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளும் சரி, நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கும் சிவியராக தண்டனை கொடுக்கணும். இப்போ ஒரு மரணம் நடந்துச்சுன்னு சொன்னால் மர்டர் கேஸ் அவன் பேரில் போட்டாலும் இவங்க பேர்லேயும் மர்டர் கேஸ் போட்டாக்கணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா இதை மாதிரி பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு தண்டனையை அதிகப்படுத்தினா தான் இதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி டாஸ்மாக்கும் எந்த சாராயமும் இருக்கக்கூடாது. அது வந்து சிஎம் நடவடிக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக சாராயத்தை எராடிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அரசன் முதல் ஆண்டி வரை குடித்து கொண்டிருக்கிறார்கள். கீழே இருக்கக்கூடிய மக்கள் சீப்பாக அந்த சாராயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு பெரிய ஆட்கள் எல்லாம் ஃபாரின் சரக்கு வாங்கி வீட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்ல சரக்கு கொடுக்குறாங்க, இவங்க கெட்ட சரக்கு குடிக்கிறாங்க. யார் குடிக்கல? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாரும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இத்தனை உயிர் போனதுக்கு யார் பொறுப்புன்னு பார்க்குறீங்க? எல்லாரும் பொறுப்பு. சிஎம்லேருந்து கடைநிலை ஊழியர், ஒரு வார்டு மெம்பர்லேருந்து எம்எல்ஏ, எம்பிஸு, போலீஸு, என்ன கலெக்டர், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், விஓஓ, ஆர்ஐ, அந்த கட்சியில் இருக்காங்களே, நான் மாவட்டம், வட்டம் எல்லாம் தான் பொறுப்பு. எல்லாருமே தகவல் கொடுக்கலாம்ல, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. என் ஏரியாவில் சாராயம் விற்கிறான், நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு ஒரு எஸ்பிகிட்ட மனு கொடுத்தா எஸ்பி கேட்க மாட்டேன் நான் சொன்னார். எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண தெரியுதுல்ல, எஸ்பிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஓட்டு மட்டும் வாங்க தெரியுதுல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க தெரியுதுல்ல. உன்னை பாதுகாக்கிறேன்னு தானே நீ போய் ஓட்டு வாங்கிட்டு வரீங்க கையெடுத்து கும்பிட்டு. அப்புறம் வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு நான் மக்களையும் பார்க்க மாட்டேன், நீ எவன் குடிச்சு செத்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருந்தா ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் உட்காந்த பிறகு யாரையாச்சும் பார்ப்பீங்களா? உங்களை பார்க்க முடியுமா? மக்களை பாதுகாக்க தானே உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. இல்லை, இதில் நிறைய அரசியல் அழுத்தம்லாம் இருக்குது அப்படின்லாம் பல விதமாக பேசப்படுது. இப்போ நீங்கள் இருந்த காலகட்டத்தில் நாகை பொறுத்த வரைக்கும் கூட பேசலாமே, அப்போ அரசியல் அழுத்தம் அப்படின்றதெல்லாம் இருந்ததா? ஆமாம், அரசியல் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு தான் டிரான்ஸ்போர்ட்டே பண்ணுறான். இப்போ கண்ணுக்குட்டி வீட்டில் சிஎம் ஓட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் ஓட்டு போடுறான்ல. எந்த ஆட்சியாளர் இருக்காங்களோ அந்த கட்சின்னு சொல்லிப்பான். அவங்க கொடியை போட்டுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. போலீஸ் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம்கேம்பாங்க. என்ன நான் மந்திரிகிட்ட சொல்லுவோம், உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அதெல்லாம் மிரட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மறைமுகமாக நடக்கும். ஸோ நீங்கள் இருந்த காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா நான் ஏடிஎம்கே பில் தான் இருந்தேன். அத்தனை பாரும் வந்துட்டு நான் வந்து மந்திரிக்கு சொந்தக்காரரு, நான் அந்த ஜாதிக்காரரு, அவரோட உறவு, லைசன்ஸ் ரெனியூவல் பண்ண மாட்டேன், அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லையா மேற்கொண்டு? நான் நடவடிக்கை என்னத்தை எடுத்தேன்? நான் வந்துட்டு போய் அடித்து உடைப்பேன். அடித்து உடைச்சி எல்லா பாத்திரம் பண்டத்துலையும் எல்லாரும் குடிக்கிறவனை எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணுவேன். அப்படி அடித்து உடைச்சி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. கேஸை போட்டால் பெயிலில் வர போகிறான். அன்னைக்கு ஒரு 40,000 50,000 நஷ்டத்தை ஏற்படுத்துவேன். அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லையே. ஸோ ஆனால் திரும்ப செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. ஆமாம், மறுபடியும் புது பாத்திரம் வாங்கி மறுபடியும் பார் வச்சு நடத்த தான் போகிறான். அவன்கிட்ட காசு இருக்குல்ல. இப்போ இந்த பகுதியை ஒட்டி நம்ம பேசும்போது, இந்த கள்ளக்குறிச்சியை பேசும்போது கூட நிறைய பேசப்படுறது இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் இருந்து தான் இந்த சாராயமானது வருது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பகுதி பரிச்சயம் இல்லையா? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்க்குறீங்க? கல்வராயன் மலைப்பகுதியாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் குடிக்கிறவங்க இருக்கிற வரையும் இந்த கள்ளச்சாராயம் ஓடிட்டு தான் இருக்கும். இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே மலைப்பகுதியில் ரிமோட் வில்லேஜஸ்ஸு, காடு, மலை, இங்கே யாரும் போலீஸ் வர மாட்டாங்க. அதனால ஈஸியாக காய்ச்சுவாங்க. இப்போ அப்போ இருந்ததா நீங்கள் இருந்த காலகட்டத்தில்? மனுஷன் தோன்றிய காலத்துலேருந்து இந்த இன்டாக்சிகேஷன் போதைப் பொருள் இருக்க தான் செய்யுது. அது ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதனால் எல்லா காலத்துலையும் இருக்கும். சாராய வியாபாரிகள் ஒருத்தன் சின்ன வயசில் சாராய பாக்கெட் விற்க ஆரம்பித்தா அவனுக்கு அதுதான் தெரியும். இல்லை, எவ்வளோ தீவிரமாக இருந்ததுன்னு கேட்குறேன். ஏன்னா கேட்குற செய்திகள்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. எப்பயுமே தீவிரம் தான், எப்பயுமே தீவிரமாக தான் இருக்கும் சாராயம். யாரும் கள்ளச்சாராய வியாபாரிகள் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குடிக்கிறவங்களும் திருந்த போகிறதில்ல, விற்கிறவங்களும் திருந்த போகிறதில்ல. எப்பயுமே தீவிரம் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும்.
அது நம்ம பீரியடில் விஷச்சாராயம் இல்லாட்டினா அது கடவுளோ நம்ம பெற்றோர்கள் செய்த புண்ணியம், இந்த வேலை காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே தவிர இதை வந்துட்டு யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் பீரியடில் நடக்கலை, அது ரொம்ப மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு வேலை பார்க்கணும். ரொம்ப தகவல் வச்சு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்துட்டு வேலை பார்த்தோன்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சாராய் வியாபாரிகள் பயப்படுவாங்க, மாமூல் வாங்கக்கூடிய அதிகாரிகள் பயப்படுவாங்க, போலீஸ் பயப்படுவாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனை வந்துட்டு மாமூலுக்காக நம்ம விட்டுட்டு நம்ம மாமூல் கட்டுறான்னு சொல்லிட்டு விட்டால் அவன் இஷ்டம் போல் நான் போலீஸ் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஆட்சியாளர் தெரியும், அவங்களுடைய அனுமதியோடு தான் விற்கிறான்னு சொன்னால் ஃப்ரீயாக விற்றுட்டு இருப்பான். அதனால் கொஞ்சம் பயம் இருந்தணும், பயம் ஏற்படணும். நம்ம இவன் சாராய கேஸு நாங்கள் போடுறதுக்கு பதிலாக கஞ்சா கேஸே போட்டு விட்ருவோம். பெயிலில் வர முடியாத கேசஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லாட்டா அவன் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் சில சமயம் நம்ம சட்டத்துக்கு புறம்பாக தான் அவன் மேலே கேஸ் போட முடியும். கல்வராயன் மலைப்பகுதிகள் எடுத்துக்கிட்டால் 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அங்கே எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கி நம்மளே கள ஆய்வுக்கு போகிறோம், அங்கே நிறைய மக்கள்கிட்ட பேசுகிறோம். இந்த மரக்காணம் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு இப்போ கம்மியாக இருக்குது, இங்கெல்லாம் இல்லை அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மரக்காணத்திற்கு முன்பு எப்படி இருந்தது, மரக்காணம் நிகழ்வுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேங்க் தெஃப்ட் நடந்தால் உடனே பேங்க்கில் போலீஸாக போட்டுருவாங்க. அது என்ன சம்பவம் நடக்குதோ அது ஆஃப்டர் அது ஒரு இன்சிடென்ட் வரக்கூடாதுன்னு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே ஆற போட்டுருவாங்க. ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்புறம் அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சம்பவம் எது சூடான ஒரு சம்பவம் வருதோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். அதனால் இதுதான் நம்ம ஏன்னா அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தில் செத்து போனவங்க எத்தனை பேருக்கு வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க, கன்விக்ஷன் ஆச்சு, அதெல்லாம் அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு டிவி இன்டர்வியூ, இது சூடான விஷயம் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது வேறு ஒரு சூடான ஒரு சம்பவம் வரும்போது அதுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இப்படி தான் போகும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி நடந்த சம்பவம் நாளைக்கு வந்து ஆறுன கஞ்சி பழைய கஞ்சிங்கிற மாதிரி போயிடும். அவ்வளோதான். இல்லை, மக்கள் கவனம் ஒரு நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க, அதுதான் உண்மை. அதனால நம்ம அந்த சமயத்தில் நம்ம பேசுகிறோம். அப்போ இதோட நிற்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை ஏன்னா இதுக்கான நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறாங்க. இப்போ இடமாற்றம் செஞ்சுருக்கோன்றாங்க, இப்போ பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கோன்னு, இதனால் கட்டுக்குள்ளே வரும் பார்க்குறீங்களா? நிற்கவே நிற்காது. ஏன்னா அரசுக்கு மட்டும் வருமானம் வருது சாராயத்தில், ஒரு தனிநபர் சம்பாதிக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து அரசு சாராயத்தெல்லாம் விற்கணும், கள்ளச்சாராயத்தெல்லாம் இல்லாமல் அரசுக்கு வருமானத்தை தீட்டி கொடுங்கன்னு போலீஸையே சாராயம் விற்க சொன்னால், இப்போ எங்களுக்குல வந்துட்டு ப்ளஸில் வந்துட்டு ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், கள்ளச்சாராயம் இருக்குன்னு எங்களுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. அப்போ போலீஸ்காரங்க நாங்கள் எங்கே தூக்கிட்டு விற்கிறது? இப்போ டாஸ்மாக்லேயே விற்றாகணும். இத்தனை கோடி வரணும்னு சொன்னால் அத்தனை கோடி நாங்கள் வரணும். இல்லை கள்ளச்சாராயம் போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எங்களுக்கு ஏடிஜிபி, எஸ்பி, பெரிய அதிகாரிகள், செக்ரட்டரி எல்லோரும் இருக்காங்க. எதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்போ கள்ளச்சாராயம் ஓடுதா, போலீஸ்க்கு மாமூல் வருதா? ஏன் டாஸ்மாகில் இவ்வளோ விலை குறைஞ்சி போச்சு, ஏன் இவ்வளோ வருமானம் வரல? டாஸ்மாகில் வருமானம் கம்மியாகிறதுக்கும் போலீஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஆமாம், கள்ளச்சாராயம் ஓடிட்டு இருக்கிறதுனால நல்ல சாராயம் விற்கல, நான் கண்ட்ரோல் பண்ணல, இல்லாட்டினா நல்ல சாராயத்தை குடிப்பாங்கல்ல, அப்படி தானே அவங்க பார்க்குறாங்க. அதனால் இப்போ நல்ல சாராயத்தை விற்கிற போலீஸ் ஆகிட்டோம். நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற போலீஸ் ஆகலை. சாராயத்தை டாஸ்மாக்கு நாங்கள் ப்ளஸில் அந்த விலை குறையாமல் விற்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கள்ள சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அரசாங்கமே சாராயத்தை விற்று வருமானம் ஈட்டுது, தனியார் கள்ள சாராயம் விற்று வருமானம் ஈட்டுறான். இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? தனியாருக்கு வருமானம் போகக்கூடாது, எனக்கு வரணும். நான் நல்ல சாராயம் விற்கிறேன், அரசாங்கம் அவன் கெட்ட சாராயம் விற்கிறான், அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறதானே தவிர சாராயம் ரெண்டுமே விஷம்தான். இது ஸ்லோ பாய்சன், அது இம்மிடியேட் பாய்சன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓய்வு பெற்றதன் பிறகு இப்படி சொல்கிறீங்க, இன்றைக்கி காவல்துறை வந்து இப்படி தான் செயல்படுதுன்னு. அன்னைக்கு காவல்துறை எப்படி செயல்பட்டுச்சு? என்றைக்கும் காவல்துறை ஒரு அடிமையான துறை தான், பேசவே முடியாது, எங்களோட குறைகளை யார்ட்டுமே சொல்லவே முடியாது. டிசிப்ளின் டிசிப்ளின் டிசிப்ளின். நீ என்ன டியூட்டி கொடுத்தாலும் அது மட்டும்தான் செய்யணும். அதுக்கு மேலே எங்கள் அதிகாரிகள் என்ன எங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, சார்ஜ் கொடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை, யார் கேட்குறா எங்களுக்காக? இன்றைக்கி நான் ஓய்வு பெற்ற பிறகு இந்த குறைகளில் சொல்கிறேன். என்கிட்ட வேலை பார்த்த அதிகாரிகள் தானே, அவங்களால பேச முடியலல்ல. நான் இருக்கும்போது பேசினேன்னா, நான் இன்டர்வியூ பண்ண எனக்கு இன்டர்வியூ வந்து கொடுக்கறதுக்காக என்னோடய அதிகாரிகள் அனுமதிப்பாங்களா? இப்படி அனுமதிக்க மாட்டாங்க. நான் வந்து பர்மிஷன் வாங்கணும், நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லணும் அவங்கள்ட்ட. அது வந்துட்டு அரசாங்கத்தை வந்துட்டு எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி பல வந்துட்டு ஒரு கிரைட்டீரியாவில் தான் நாங்கள் பேச முடியும்.
நான் அப்போ பேசலையே. ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்டில் வந்துட்டு நான் அடிபட்டேன், பாதிக்கப்பட்டேன். இன்னைக்கு வந்துட்டு குற்றவாளிகளுக்கு பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் எனக்காக பேசவே இல்லையே. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நாங்கள் பேச முடியாதே. ஏன்னா கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். அப்போ யாரும் பேச முடியாது. இப்போ வந்து இவங்க தீர்மானம் போட்டு சட்டசபையில் தீர்மானம் போட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யலான்னு சொல்லும்போது தான் நான் பேச வரேன். அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தானே பேச வரேன். அதனால் எங்களுக்குன்னு ஒரு அதாவது இப்போ நான் போலீஸில் வேலை செய்தால் எனக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, நான் அதன்படி தான் பேச முடியும். இன்றைக்கி வந்து என் போலீஸ்க்காக என்னோட அனுபவத்தில் இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் களையலான்னு சொல்லிட்டு நான் ஒரு குடிமகளாக, நான் ஓட்டு போட்டவளா, நான் மக்களுக்கு எனக்கும் வந்துட்டு என்னோட பாதுகாப்பு வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். இப்போ எனக்கு பேச முடியும். நான் ஒரு தனி மனுஷி, நான் ஓட்டு போட்டவ, நான் அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும். அப்படி எல்லாரும் கேள்வி கேட்டு தான் ஆகணும். என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தால் இதெல்லாம் சரியாகும்? ஃபஸ்ட்டு அரசாங்கத்தினால வந்துட்டு நடத்தப்படக்கூடிய டாஸ்மாக எடுத்துடணும். சிஎம் சொன்ன மாதிரி அதை ஒழிச்சிடணும். அதுக்கு பிறகு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு அதிகாரிகள் சஃபிஷியண்டான அதிகாரிகளை போட்டு பனிஷ்மெண்ட்டை சிவியராக கொடுத்து 2 பேர்த்துக்கும் எல்லா துறைகளுக்கும் பொறுப்பை கொடுத்து இத்தனை பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு எம்எல்ஏக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவரோட பதவி பறிக்கப்படணும். அவர் மக்கள் தான் ஓட்டு போட்டு வராரு உங்களை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்துட்டு நம்ம ஒரு உத்தரவு போட்டு இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணால் கள்ளச்சாராயத்தை குறைக்க முடியும். அதே மாதிரி குடிகாரனுக்கும் கேஸ் போடணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டாடணும். அப்போ அந்த பயம் இருக்கும் குடிக்கிறவனுக்கு. அப்புறம் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர், அடிக்ஷன் சென்டர், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ டாக்டர் கவுன்சிலிங், இதெல்லாம் பண்ணுனா இந்த ஜெனரேஷனில் உள்ளவங்களை காப்பாற்ற முடியாட்டாலும் எதிர்கால சந்ததியை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க ஃபுல்லாக வேலைக்கு. இங்கே நம்ம ஆட்களை காணும் வேலை செய்கிறதுக்கு. நம்ம ஆட்களே இல்லை. இன்றைக்கி கீழ்மட்ட வேலையெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணிங்க. இன்றைக்கி இந்தியில் தான் பேச வேண்டியிருக்கு நம்ம ஒவ்வொருத்தன்ட்டையும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி குஜராத் மாதிரி ஆகிடும். நம்ம தமிழகத்தில் தமிழ் ஆட்கள் காணும். நம்ம ஆண்கள் எல்லாம் எங்கேயோ படுத்திருக்காங்க குடிச்சிட்டு. மறுபடியும் தமிழ் ஆட்கள் தமிழகம் வந்துட்டு நம்மளுடைய நல்ல ஒரு குடிமகனை, நல்ல ஒரு ஆணை, நல்ல ஒரு பெண்ணுக்கு கணவனை, ஒரு தகப்பனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த அரசு கட்டாயமாக முதலில் தான் முன்னோடியாக இருந்து டாஸ்மாகை எடுத்துட்டு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணும். பனிஷ்மெண்ட் தண்டனையை விற்பவர்களுக்கும் உடந்தையாக இருப்பவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தண்டனையை அதிகரிக்கணும். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் செஞ்சாதான் இதுக்கு ஒரு நிலையான முற்றுப்புள்ளி வரும். இல்லைன்னா இது தொடர்கதை தான். தொடர்கதைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மரக்காணத்தில் நடந்த சம்பவம் என்ன பண்ணாங்க, இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நாளைக்கு இன்னொரு இடத்துல நடக்காதுன்னு இதெல்லாம் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இவ்வளோ இதெல்லாம் பண்ணுனா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன சிக்கல் மேடம்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் இருந்த சமயத்தில் அடிக்கடி ரைடு போவேன் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. எங்கெல்லாம் பதுக்கி இருக்குமோ எடுக்கணும். இது இங்கேயும் பண்ணியிருந்தா இதெல்லாம் கட்டுக்குள்ளே வந்திருக்கும் தான். அப்போ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கா? நீங்கள் அதில் என்ன சவால்கள்லாம் சந்திச்சிங்க? அதில் இது வந்துட்டு இது ஒரு ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். இப்படிலாம் மக்களுடைய மனசை கெயின் பண்ணி நம்பிக்கை ஊட்டி அவங்களோட உதவியோடு பண்ணலாங்கிறது என்னோட ஸ்டைல். அது நான் பண்ணினேன். ஆனால் இன்றைக்கு வந்துட்டு எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுல்ல, அதுக்கு வந்துட்டு எல்லா ஆஃபீஸர்ஸும் அந்த டியூட்டிக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் போலீஸ் தான் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு இதை வந்து தாராளமாக சாராயத்தை விற்பதற்கு ஒரு வழிவகை அமைத்து கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த டெத்துன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து, என்னோட அனுபவத்தில். ஏன்னா ரைடு கம்ப்ளீட்டாக இருந்திருக்காது. அதனால் வந்து சாராயம் வந்து இந்த இல்லிசிட் லிக்கர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இல்லிசிட் லிக்கர் போயிட்டு இருந்திருக்குது. இப்போ நீங்கள் ரைடு போன சமயத்தில் சந்தித்த சவால்கள் எப்படி இருக்கும்? இப்போ ரைடு போகிறதுன்றது எவ்வளோ சிரமமாக இருக்கும்னு கேட்குறேன். ரொம்ப சிரமம். நைட்டு டே தூக்கமே இருக்காது. மக்கள் வந்துட்டு 2 மணிக்கு சொல்லுவாங்க, 3 மணிக்கு சொல்லுவாங்க, 4 மணிக்கு 24 ஹவர்ஸும் நான் ஃபோனை ஆன்லேயே வச்சுருக்கணும். அந்த டைம்லேயே நான் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பணும். அப்போ என்னோட போலீஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகணும். அது வேதாரண்யம் போகலாம், இல்லாட்டி நாகப்பட்டினம், இல்லாட்டா மயிலாடுதுறை, இல்லை சீர்காழி. எனக்கு என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டும் நான் ஒரு ஏடிஎஸ்பி. எனக்கு தகவல் கொடுத்தா நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் தான் மக்கள் வந்து என்னை நம்புவாங்க. இல்லாட்டா அடுத்தது தகவல் கொடுக்க மாட்டாங்க. அது சேலஞ்சாக தான் இருக்கும். உடல் நலம் பாதிக்கப்படும். கஷ்டப்பட்டு இந்த வேலையை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக நடக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வோம். எங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி கிடையாது. எங்களுக்கு 24 ஹவர்ஸ் டியூட்டி. கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். ஹெல்த்தை பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும். நிறைய இருக்குது. நாங்கள் யார்ட்டும் போய் கேட்கவே முடியாது. எங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு யார்ட்டும் எங்கள் அதிகாரிகிட்ட கூட அந்த அதிகாரியும் அந்த கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பாங்க. அதனால் இது கஷ்டமான வேலை தான். அந்த பணியை எடுத்துட்டோம். ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்டில் நான் அடிபட்டுட்டேன்.
எனக்கு பயமாக இருக்குன்னு நான் போகவே இல்லையே. அதில் விட்னஸாக வரேன். அதில் எனக்கு 95,000 அவார்டு கொடுக்குறாங்க சிபிஐயில். நான் சாட்சி சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ எங்களை பற்றி பேசுனா கழுத்தை இருப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்காக பயந்துட்டு போலீஸ் வேலையை விட்டுருவானா? நாங்கள் ரவுடி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கேஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால் உடனே பயந்துட்டு வந்துட்டு போலீஸ் வேலை வாடான்னு சொல்லிட்டேனா? கிடையவே கிடையாது. அதுக்கு நான் போலீஸ் உத்தியோகத்துக்கு வரல. என்ன நான் மக்களை பாதுகாக்க வந்தேன்னா எனக்கு இந்த பாதிப்பெல்லாம் ஏற்பட தான் செய்யும். அதை நான் பொறுத்துட்டு தான் வேலை பண்ணணும். இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை, விஷச்சாராயத்தை இதெல்லாம் ஒடுக்கிறதுல வந்து சவால்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த அரசியல் அழுத்தம் அப்படின்றது எப்படி இருக்கும்? மிரட்டல்கள் நீங்கள் இருந்த காலகட்டத்திலையும் அந்த மிரட்டல்கள்லாம் இருந்தது இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். மிரட்டலாம் மாட்டாங்க. சாராய வியாபாரிகள் போலீஸ் ரெய்டுக்கு பயந்து தான் ஓடுவாங்க. மிரட்ட மாட்டாங்க. சில சமயம் கூண்டாஸ் போடும்போது, பிஎல் ஆக்டில் போடும்போது அவனுக்கு 1 வருஷம் வந்துட்டு அவன் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான். அப்போ சில சமயம் அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில சமயம் அரசியல் அழுத்தங்கள்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. அதனால் வந்துட்டு இருக்கும். அது மறைமுகமாக இருக்கும். இல்லை அந்த ஆஃபீஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதை மாற்றுறதுக்கு இந்த அக்யூஸ்டெல்லாம் சொன்னாங்கன்னா, ஏன்னா ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் வந்து எங்களையும் மாற்றி விடுவாங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இப்போது நம்ம பார்க்குறோம் கடந்த காலங்களில், அதாவது நீங்கள் இருந்த சமயத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தீங்க. அவங்க இதை கையாண்ட விதம் எப்படி இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அவர் இதை கையாளுற விதம் 2 ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து இன்ஸ்பெக்டராக தான் வேலை செய்திருக்கேன். டிஎஸ்பியாக வேலை செய்திருக்கேன். நான் ஏடிஎஸ்பியாக மதுவிலக்கில் இருக்கும்போது பன்னீர்செல்வம் அவங்க வந்து சிஎம்மாக இருந்தாங்க. மேடம் இருக்கும்பொழுது வந்து ஆலுமன் ஸ்டேஷனில் தான் நான் வேலை பண்ணியிருக்கிறேன். அப்பயும் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் சார் இருக்கும்போதும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. எல்லா சமயத்துலையுமே எல்லா அரசியல்வாதிகளுடைய தலையீடும் இருக்க தான் செய்யும். அதனால் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. நான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியட்லையும் வேலை பண்ணியிருக்கேன். அம்மா ஜெயலலிதா பீரியட்லையும் வேலை செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. நம்ம வேலையை ஒழுங்காக செய்தால் எந்த பீரியடாக இருந்தானா எந்த சிஎம்மாக இருந்தால் நமக்கு என்ன? நம்ம வேலையை கொடுக்குற வேலையை நம்ம செய்கிறோம். அதனால தான் நான் பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் 37.25 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதில் மெமோஸ்லாம் வரும். குற்றமெல்லாம் நீ தவறு செய்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தவறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நிரூபித்தா அதுலேருந்து நம்மளை விடுதலை பண்ணி விட்டுருவாங்க. எதுக்காக மெமோ வாங்கியிருக்கீங்க? வரும் சில சமயம் நம்ம லேட்டாக போவோம். சில சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு டிலே ஆகும். இதை மாதிரிலாம் இருக்கும்ல வழக்கில். அப்போல்லாம் வந்துட்டு ஏன் இப்போ ஒரு 90 டேஸ்க்குள்ளே எங்கள் சார்ஜ் ஷீட் போடலன்னா அப்போ விசிட் பண்ணும்போது ஆஃபீஸர்ஸ் ஏன் இதை போடலன்னு ரிமார்க் எழுத தானே செய்வாங்க. அப்போ அதுக்கு நம்ம தகுந்த ரீசன் சொல்லுவோம். அப்படி இருக்கும். இப்போ இந்த சாராயத்தை ஒடுக்கிறதுல வந்து எல்லா அரசும் ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்க. கட்டாயமாக அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. எல்லா அரசும் டாஸ்மாக் வச்சுருந்தாங்கல்ல. காமராஜர் பீரியட் தானே டாஸ்மாக் இல்லை. அப்போ எல்லாருக்கும் வருமானம் வருதுல்ல. எல்லா அரசும் ஒன்றா தான் செயல்பட்டுருப்பாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. நிறைவாக ஒரு கேள்வி மேடம். இப்போது முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் ஒடுக்கணும், விஷச்சாராயத்தை ஒழிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அரசு தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அரசு முடிவெடுத்து அவங்க போடக்கூடிய ஜிஓஸ் உத்தரவில் தான் வந்துட்டு போலீஸ் செயல்பட போகிறாங்க. போலீஸ்க்கு வந்துட்டு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் குறைபாடுகள் இருக்குன்னு அதை வந்துட்டு சிஎம் பார்த்தாகணும். அதே மாதிரி என்னுடைய போலீஸ் வந்துட்டு இன்றைக்கி பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது எனக்கு வருத்தம். அதே மாதிரி என்னுடைய மக்கள் இறந்ததும் எனக்கு வருத்தம் தான். இது 2த்துலேயும் எனக்கு வந்து யாருக்காக பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் தவறுகள் நடப்பது சகஜம். அந்த தவறுகளை எப்படி திரித்து கொள்ள வேண்டும், இனிமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறைகளும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து முடிவெடுத்து மக்களை பாதுகாக்க எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்து இந்த மறுபடியும் ஒரு கள்ளச்சாராய சாவும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட என்னுடைய போலீஸ் அதிகாரிகளும் பணியிட நீக்கம் செய்து அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. பாவம் அவர்கள் வேலை செய்து அவர்களுக்கு ரிவார்டு கிடைக்கவில்லை என்றாலும் ஆனால் பனிஷ்மெண்ட் ஈஸியாக கிடைச்சிருது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களும் நல்லா வேலை செய்யணும், கவனமாக இருக்கணும், லஞ்சம் இருக்கக்கூடாது. ஒரு சிறு லஞ்சத்துக்காக இவ்வளோ பெரிய இழப்பீடு தேவையில்லை. அதனால் அதிகாரிகள் வந்துட்டு நேர்மையாக இருக்கணும், சிறப்பாக பணிபுரியணும். மக்களுடைய வரி பணத்தில் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், மக்களை பாதுகாக்க வந்திருக்கோங்கிற ஒரு அதிகாரம், அதாவது ஒரு மேலோங்கி நிற்காமல் ஒரு எளிமையான மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்த அதிகாரிகள்னு அந்த ஒரு தாழ்மையான எண்ணத்தோட ஒரு அன்போட பாசத்தோட மக்கள் மேலே நம்ம வேலை செய்தோன்னு சொன்னால் இப்படிப்பட்ட தவறுகளை தவிர்க்க முடியும். தவறுகள் நடக்கிறது சகஜம்னு சொல்கிறீங்க. போனதெல்லாம் பல உயிர் போயிருக்கு. இதனால் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு அனுதாபப்படுறீங்களே? அதுதான் நான் சொல்கிறேனே. அந்த மக்களோட வரி பணத்தில் தான் நான் இன்றைக்கும் சம்பளம் வாங்குகிறேன், அன்றைக்கும் சம்பளம் வாங்கினேன். ஒருத்தன் தான் இத்தனை பேரை கொண்டிருக்கான். திருநாட்டூரில் ஒரே குற்றம். அவன் ஒரே ஒருத்தன்
இப்போ ஒரு ட்ரெயின் டிரைவர் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாரு, அதுக்காக அதே குற்றம்தான். அது அந்த சமயத்தில் இன்னொரு ட்ரெயினை யார் அனுப்புனா, ஒரு சின்ன தவறில் தான் அத்தனை உயிர்கள் போகுது நம்ம ஆக்சிடெண்ட்டில். அதே மாதிரி தான் இதுவும். அதனால் இப்போ ஒரு எபிடமிக் ஆக்சிடென்ட்டே இது ஒப்பிட முடியுமா? இப்போ தவறு நடந்துருச்சு, இத்தனை Accident. உயிர்கள் போயிருக்கு, இதுக்கு பொறுப்பு அங்க இருந்து பார்க்க வேண்டியது காவல்துறை தான். ரெஸ்பான்சிபிலிட்டி காவல்துறை ஃபிக்ஸ் பண்ண முடியாதே, ஒருத்தர்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. இப்போ இவர் தான் வந்துட்டு தவற விட்டுட்டாரு, இவர் தான் ரெய்டு பண்ண விட்டுட்டாரு, கலெக்டரையும் மாற்றுறாங்க, எஸ்பியும் ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க, எல்லா லெவல் ஆஃபீஸர்ஸையும் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பொறுப்பு தான். சிஎம்லேருந்து கீழே இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்லேருந்து எல்லாருமே பொறுப்பு தான் இந்த உயிர் போனதுக்கு. அதனால் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து மக்களை பாதுகாக்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்கள் இல்லை அதிகாரிகள் எல்லாருமே மக்களை பாதுகாக்க தான் இந்த சட்டங்கள் எல்லாமே. அதை உணர்ந்து எல்லாரும் செயல்படணும். அதை சரிவர பண்ணுவதற்கு இனிமே என்ன பண்ணணும்னு இவங்களோட மூளையெல்லாம் போட்டு கசக்கி புளிஞ்சி இவங்க அறிவு ஞானத்தெல்லாம் கொண்டாந்து மக்கள் உயிரை இனி பழி வாங்காமல் இருப்பதற்கு பாதுகாக்க என்ன பண்ணணுமோ அது எல்லா அதிகாரிகளும் பண்ணணும். சொன்னது போல இது போல இன்னொரு முறை நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோடைய எண்ணமா ஒரு உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. இத்தனை உயிர் போனா இதுக்கு யார் பொறுப்பு? எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் எத்தனை ட்ரீட்மெண்ட், எத்தனை டாக்டர்ஸ், மருந்து, மாத்திரை என்னெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு உயிர் ஒரு சின்ன சாராயத்தில் போகுதுன்னு சொன்னா அது எல்லாருடைய கவனக்குறைவு இல்லையா? அதை வந்துட்டு நமக்கு பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிக்க முடியாது. உங்களுக்கு எனக்கும் பொறுப்பு இருக்கு. அதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமே. நம்ம சகோதர சகோதரிகள் இறந்துக்கிட்டு இருக்காங்களே. நம்ம வீட்டில் ஒரு விஷச்சாராய டெத் இருந்துச்சுன்னா எப்படி வேதனையாக இருக்கும்? நம்ம அப்பாவோ அண்ணனோ செத்து போயினா எப்படி இருக்கும்? அந்த வேதனை நமக்கு எல்லாருக்கும் இருக்கும்ல. ஓட்டு போட்ட எனக்கும் இருக்குல்ல, சம்பளம் வாங்குற எனக்கும் இருக்குல்ல. அப்போ எல்லாருக்கும் இருக்குல்ல பொறுப்பு. அதனால் எல்லாரும் உணர்ந்து நடக்கணும். ஸோ அது சொன்ன மாதிரி இனி ஒரு சம்பவம் இது போல நடந்துடக்கூடாதுன்றது தான் நடக்கவே கூடாது, எதிர்பார்க்கக்கூடிய நடக்கவே கூடாது. மரக்காணத்துக்கு பிறகு நம்ம வந்துட்டு இன்னொரு சாராய டெத்து, விஷச்சாராயம் வந்திருக்கவே கூடாது. இது வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம இன்னும் விழிக்கலை, நம்ம இன்னும் திருத்தி கொள்ளலை, நம்ம அதுக்காக ஒரு சிரத்தை எடுத்து மக்களோட உயிரை பாதுகாப்பதற்கு நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு தான் அர்த்தம். தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி அரசு செயல்படுது, எப்படி இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்றது. நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி, தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.